முன்னொரு காலத்துல மாலநாடு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுல இயற்கை வளத்தோடையும் செல்வ செழிப்போடையும் ரொம்ப செழுமையா இருந்துச்சு. அந்த மாலநாட்டிலேயே ரொம்ப அழகான ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரம் பேர் தான் கண்ண நகரம். இந்த அழகான கண்ண நகரத்தை ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்த அரசர் பேர் தான் சந்திராங்கதன் அப்படிங்கிற மன்னன். அந்த மன்னனுக்கு இந்துமதி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. இவங்க 2 பேரோட தலைமையில் அந்த கண்ண நகரத்தை ரொம்ப அழகாக ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த மன்னனோட அமைச்சர்கள் அந்த அரசவையில் சொல்கிறாங்க, நம்ம நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய காடுகளில் நிறைய மிருகங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த மிருகங்கள் உணவு தேடி நாட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நிறைய மக்கள் பாதிப்பும் அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு வழி வரணும் அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளே போய் மிருகங்களை வேட்டையாடணும். அப்போ தான் நம்ம மக்கள் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமைச்சர் சொன்னதை கேட்ட உடனே மன்னனும் சரி நம்ம காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடலான்னு சொல்லி அவர் அமைச்சர்களை அழைச்சிக்கிட்டு அவர் சில படை வீரர்களோட அவர் காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க. இப்படி மன்னர் தன் நாட்டு மக்களை துஷ்ட மிருகங்கள்டிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி அமைச்சரோடையும் சில வீரர்களோடையும் அவர் காட்டுக்குள்ளே நிறைய மிருகங்களை வேட்டையாடுறாரு. அந்த சமயத்தில் அவர் நிறைய அரக்கர்களையும் பார்க்குறாரு. இந்த அரக்கர்களையும் அழிச்சாதான் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அங்கே நிறைய அரக்கர்களோட போர் பண்ணி அவர் அழிக்கவும் செய்கிறார். இப்படி அரக்கர்கள் எல்லாமே நிறையா பேர் இந்த மன்னன் அழிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு அரக்கி இந்த மன்னனை கொன்னாகணும்னு சொல்லி அந்த மன்னனை தேடி வராங்க. மன்னரை தேடி வந்த அரக்கி மன்னரை பார்க்குறாங்க. இந்த மன்னனை ஆத்திர ஆவேசத்தோட அவங்க மன்னனை கொல்றதுக்காக அவங்க வராங்க. அந்த சமயத்தில் மன்னர் தனியாள நின்று அந்த அரக்கியை நான் போர் பண்ணுறேன்னு சொல்லி போகிறாரு. அந்த அரக்கியோட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. மன்னர்னால அரக்கியோட தாக்குதலை தாங்கவே முடியல. எப்படியாவது நம்ம உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லி அரக்கிக்கிட்ட இருந்து மன்னர் காட்டுக்குள்ளே ஓடுறாரு. அந்த சமயத்தில் அரக்கி மன்னரை துரத்திக்கிட்டே வராங்க. எப்படியாவது மன்னரை கொண்டுடணும்னு சொல்லி அரக்கி ஆத்திர ஆவேசத்தோடு ஓடுறாங்க. மன்னர் எப்படியாவது அந்த அரக்கிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய தடாகத்தை பார்க்குறாங்க. அந்த தடாகத்தில் நிறைய நீர்களும் தாமரை மலர்களும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த தடாகத்துக்குள்ள குதிச்சு நம்ம ஒளிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த அரக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி அந்த மன்னர் அந்த தடாகத்துக்குள்ள குதிக்கிறாரு. குதிச்சு அவர் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த சமயத்தில் அரக்கி தேடி பார்க்குறாங்க. மன்னர் காணோம் அப்படிங்கிறத பார்த்தோடே அவங்க காட்டுக்குள்ள தேடுறதுக்கா. அந்த சமயத்தில் அமைச்சர் அந்த தடாகத்தை சுற்றி தேடி பார்க்குறாங்க. இதுக்குள்ளே தான் மன்னர் குதிச்சு நம்ம தூரத்துலேருந்து பார்த்துருந்தோம். இந்த தடாகத்தில் தான் மன்னர் இருப்பார்னு சொல்லி அவங்க மன்னரோட பேரை சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. மன்னர் திரும்ப வரவும் இல்லை. இதை பார்த்த உடனே அமைச்சர் அதிர்ந்து போகிறாரு. தடாகத்துக்குள்ளே போன மன்னர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி அவர் குழம்பி போய் நின்று அவர் திரும்ப மன்னர் தடாகத்துக்குள்ளே விழுந்து இறந்துட்டார் போல அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டுக்கு சோகமாக திரும்பவும் வராரு. இப்படி அரக்கிக்கிட்ட இருந்து உயிர் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி தடாகத்துக்குள்ளே குதிச்ச மன்னர் உண்மையிலே இறந்து போனாரா இல்லை தடாகத்துக்குள்ளே போன மன்னர் வேற எங்கேயா போய் மாட்டிக்கிட்டாரா? மன்னருக்கு என்ன ஆச்சு? உண்மையிலே மன்னர் இறந்தாரா இல்லை மன்னர் வேற எங்கேயாவது மாட்டிட்டாரா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. சந்திராங்கத மன்னர் வேட்டைக்கு போகிறப்போ காட்டுக்குள்ள நிறைய அரக்கர்களை அவங்க வதம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அரக்கர்கள்லாம் அழிகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோடனே ஒரு அரக்கி இந்த மன்னனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அந்த அரக்கியை மன்னர் நானே தனியாளர்னு கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அரக்கி கூட போர் பண்ணுறப்போ அவங்க அரக்கை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னோட காப்பாற்றிக்கிறதுக்கு மன்னர் வேக வேகமாக காட்டுக்குள்ளே ஓடுறாரு. அந்த சமயத்தில் ஒரு அழகான தடாகத்தை பார்க்குறாங்க. இந்த தடாகத்துக்குள்ளே போய் நம்ம உள்ளே குதிச்சு உள்ளே மூச்சு பிடிச்சி நம்ம ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அரக்கி போனதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம்னு சொல்லி மன்னர் தடாகத்துக்குள்ளே குதிக்கவும் செய்கிறாரு. மன்னர் தடாகத்துக்குள்ள குதிச்சு அவர் ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அரக்கி பார்க்குறாங்க. என்னது இந்த மன்னன் இந்த சைடு தானே ஓடி வந்தாங்க, ஆனால் எங்கே பார்த்தாலும் தெரியலையே, எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல, ஒருவேளை காட்டுக்குள்ளே பயந்து ஓடிப்பார், நம்ம காட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரக்கி மன்னர் தேடி காட்டுக்குள்ளேயே போகிறாங்க. அந்த சமயத்தில் அரக்கிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மன்னர் தடாகத்தில் குதிச்சு அவர் மூச்சை பிடிச்சி உள்ளே இருக்காரு. அந்த தடாகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு தடாகமாக இருக்குது. அந்த தடாகத்துக்குள்ளே தான் நாகலோக கன்னிகைகள்லாம் நீராடுற இடமாவும் இருந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த மன்னனை பார்த்த சில நாகலோக கன்னிகள் இந்த மன்னன் மேலே ஆசை கொள்கிறாங்க. இந்த மன்னன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆண்மை செருக்கோடையும் இருக்கிறது பார்த்தோன்னே அந்த நாகலோக கன்னிகளுக்கு இந்த மன்னனை எப்படியாவது தன்வசப்படுத்தி நம்ம நாகலோகத்துக்கு கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த சமயத்தில் இந்த நாகலோக கன்னிகைகள் எல்லாமே ரொம்ப அழகான பெண் போல உருவம் கொண்டு அந்த மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆண்மகனை நான் பார்த்ததே கிடையாது, நீங்கள் எங்களோட இடத்துக்கு எங்கள் கூட ஒரு விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை மன்னரும் இந்த அழகான பெண்களோட கோரிக்கையை தட்டி கழிக்க முடியாமல் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த கன்னிகைகள் அந்த மன்னனை நாகலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்படி தடாகத்தில் இருக்கக்கூடிய நாகலோக கன்னிகைகள் இந்த சந்திராந்தக மன்னனை நாகலோகத்துக்கு அழைச்சிட்டு போனதுனால தான் தடாகத்துக்குள்ளே இருந்து மன்னர் வெளியே வரவே இல்லை. தடாகத்துக்குள்ளே போன மன்னர் எங்கே போனாருன்னு தெரியாமல் அந்த மன்னரோட அமைச்சர் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. தடாகத்துக்குள்ளே போன மன்னர் இறந்துட்டார் போல அப்படின்னு நினச்சி
அவங்க சோகமா நாடு திரும்பவும் செய்றாங்க. இப்படி வேட்டைக்கு வந்த மன்னர் வந்து காட்டுக்குள்ளேயே எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாரு, தடாகத்துல விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற சோகத்தை தாங்க முடியாம அந்த அமைச்சர் வந்து நாட்டுக்கு வராரு. அமைச்சர் நாட்டுக்கு வரப்போ அரசி வந்து பாக்குறாங்க, என்ன அமைச்சரே ரொம்ப சோகமா இருக்கீங்க, எல்லாருமே பத்திரமா இருக்கீங்க, மன்னரை மட்டும் காணமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அமைச்சர் வந்து எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அரசியார் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ மன்னர் எங்கே போனார், அவர் என்ன ஆனார், அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை அவங்க தடாகத்தில் குதிச்சாங்க, அந்த தடாகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க போல், அங்கேயே விழுந்து இறந்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக தடாகத்தை சுற்றி நாங்கள் தேடி பார்த்தோம், மன்னர் வெளியே வரவே இல்லை. நாங்கள் பலவாறு அவரை கூப்பிட்டும் பார்த்தோம், அவர் கேட்கல போல், கண்டிப்பாக அவர் அந்த தடாகத்தில் விழுந்து இறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மன்னர் தன்னோடு வரல, அங்கே காட்டுக்குள்ளேயே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அமைச்சர் கேட்ட உடனே இந்துமதி அரசினால தாங்கவே முடியல. அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கழுத்தில் போட்டிருந்த முத்து மாலைகளையும் அவங்க கையில் வச்சிருந்த வளையல்கள் எல்லாத்தையும் பிச்சு எறிகிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைகிறாங்க. அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. மன்னர் புரிஞ்ச சோகத்தை தாங்க முடியாத அரசியார் வந்து அவங்க துடிதுடிச்சு அழுகுறாங்க. இதை பார்த்து அமைச்சர்கள் வந்து மன்னர் இறந்துட்டாரு, இனி ஆக வேண்டிய காரியங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்டு அரசியார்னால தாங்கிக்கவே முடியல. அவங்க கழுத்தில் போட்டிருந்த திருமாங்கலத்தை பிச்சு அவங்க எறிகிறாங்க, அவங்க நகை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க வண்ணங்கள் மறந்து, அவங்க ஆசைகள் மறந்து, துக்கங்கள் மட்டுமே நிறைஞ்சவளா அவங்க வாழவும் செய்கிறாங்க. இப்படி ஆசைகளற்று சந்தோஷங்களை மறந்து கொண்டாட்டங்களை மறந்து இந்த இந்துமதி அரசி வந்து ஒரு விதவை போல ஒரு வெள்ளை ஆடை அணிந்து அவங்க சோகமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அமைச்சர் வந்து சொல்கிறாரு, மன்னர் காணாமல் போய் 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மன்னருக்கு நம்ம இறுதி சடங்கு செய்யவே இல்லை, அதனால் அவரோட ஆன்மா அப்படிங்கிறது சாந்தி அடையாது. நீங்கள் வந்து மன்னருக்கான இறுதி சடங்கு செய்யணும், அதனால் நான் வந்து இருக்கக்கூடிய புரோகிதர்கள்லாம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு அரசியாரும், ஆமாம் அது ஒன்று தான் கடைசி காடனாக இருக்குது, அதையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அமைச்சர் வந்து நிறைய புரோகிதர்களை வர வைக்கிறாங்க. இப்படி மன்னனுக்கு இறுதி சடங்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால சுற்றி இருக்கக்கூடிய ரிஷி முனிவர் எல்லாரையும் அவங்க வரவழைக்கிறாங்க. இப்படி உடலே கிடைக்காத இறந்து போன சந்திராங்கத மன்னனுக்கு வந்து இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ஆசைப்படுறாங்க. இதனால நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அழைப்புல வந்து நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் அந்த நாட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. இந்த செய்தி அப்படிங்கிறது நாலா பக்கமும் பரவுது. வந்து இறந்து போயிட்டாரு, அவரோட உடல் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை, அவர் இறந்துட்டாரா உயிரோட இருக்காருன்னு தெரியல, அவர் இறந்துட்டாருன்னு கடைசியில் முடிவு பண்ணி அந்த மன்னனுக்கு இறுதி சடங்கும் செய்ய போகிறாங்க. அதனால எல்லாரும் வந்து அந்த இடத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற செய்தி வந்து எல்லார் பக்கத்துலேயும் ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. இந்த செய்தி வந்து நாரத முனிவரோட காதுகள்லையும் வந்து விழுகுது. இந்த செய்தியை கேட்ட நாரத முனிவர் வந்து யோசிக்கிறார், அது எப்படி ஒரு மன்னனை கொல்ற அளவுக்கு ஒரு சக்தி எங்கேயாவது இருக்கா, அதுவும் நாட்டுக்குள்ளேயே வந்து மன்னனை கொல்ற அளவுக்கு யார் இருக்காங்க, அப்படிப்பட்ட அந்த மன்னன் யார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. அந்த மன்னன் யாரு, அவர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்க அவங்க அந்த கண்ண நகரத்துக்கு வரவும் செய்கிறாரு. கண்ண நகரத்துக்கு வந்து பார்த்த நாரத முனிவர் வந்து கவனிக்கிறார், நாட்டு மக்கள் எல்லாமே வந்து தன் வீட்டில் ஒரு ஆள் இறந்து போன மாதிரி கண்ணீர் மல்க அவங்க சோகத்தோடு இருக்காங்க. அந்த நாடே வந்து களையற்று அது வந்து ரொம்ப மாதிரி காட்சியளிக்குது. இதை பார்த்த உடனே நாரத முனிவருக்குமே ஒரு வருத்தம் அப்படிங்கிறது மனசில் உண்டாகுது. அந்த சமயத்தில் சரி அந்த மன்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அரண்மனை நோக்கி போகிறாங்க. அப்போது அந்த அரசி, அதாவது இந்துமதி அரசி வந்து இந்த இறுதி சடங்கை மிக பிரம்மாண்டமாக செய்யணும்னு சொல்லி நிறைய புரோகிதர்களை வர வச்சுருந்தாங்க. இப்படி இந்த இறுதி சடங்குக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது மிக விமர்சையாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் நாரத முனிவர் இந்துமதி அரசியை போய் பார்க்குறாங்க. அப்போது இந்துமதியை பார்த்து அவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு, அரசர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்துமதி அரசி ஒரு மெல்லிய குரலில் அவங்க வருத்தத்தோட அவர் கனத்த குரலில் அவங்க சொல்கிறாங்க, சந்திராந்தகதன் மன்னர் தான் என்னோட கணவர், அவர் காட்டுக்குள்ளே போனார், அந்த சமயத்தில் ஒரு அரைக்கினால் துரத்தப்பட்டு அவர் தடாகத்தில் விழுந்து அங்கே இறந்துட்டார், மன்னர் இறந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்போ தான் நாங்கள் இறுதி சடங்கு செய்கிறோம், நீங்கள் இந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் நாரத முனிவர் வந்து திரும்ப கேட்குறாங்க, அந்த மன்னர் பேர் வந்து சந்திராங்கதன் நான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி நாரத முனிவர் கேட்டதை பார்த்து இந்துமதி அரசி வந்து நாரதரை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்னோட கணவரை தெரியுமா, இந்த மன்னர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரதர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மன்னர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி எந்த மடையர் உங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மன்னர் வந்து சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாரதர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே இந்துமதி அரசிக்கு வந்து சந்தோஷம் தலைக்கு மேலே ஏறுது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க, என் கணவர் உயிரோட தான் இருக்காரா, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க, நான் இப்போவே போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, உங்கள் கணவர் வந்து இங்கே கிடையாது, அவர் கண்ணிகளால் கடத்தப்பட்டு அவர் நாகலோகத்தில் இருக்காரு, அவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர் ரொம்ப சுபிக்ஷமாக சந்தோஷமாக அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நாரதர் சொன்னதை கேட்ட உடனே அரசி வந்து கேட்குறாங்க, நாகலோகத்துக்கு அவர் எப்படி போனார், அவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரதர் சொல்கிறாரு, இந்த மன்னர் வந்து தடாகத்துக்குள்ளே ஒளிஞ்சு இருந்த சமயத்தில் அங்கே வந்து நாகலோக கண்ணி நீராட வந்திருந்தாங்க. இந்த மன்னனோட அழகை பார்த்தோம், அவரோட பேரன்மையை பார்த்தோம், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆண் அழகனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி அந்த மன்னன் மேலே அவங்க மோகம் கொள்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நாகலோகத்துக்கு வரும்படி அவங்க கேட்கவும் செய்கிறாங்க. மன்னனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கே நாகலோகம் போகிறாரு. நாகலோகத்தில் போன உடனே அந்த கன்னிகைகள் வந்து மன்னனுக்கு வந்து அழகான பட்டு துணிகளும் ஆபரணங்களும் வைர நகைகளும் எல்லாத்தையுமே போட்டு அழகு பார்க்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமான மன்னர் வந்து அங்கே நாகலோக கன்னிகைகள் கூட அவர் இருக்கவும் செய்கிறாரு. இந்த மன்னனோட அழகை பார்த்தோம், பேராண்மையை பார்த்தோம், அந்த நாகலோக கன்னிகள் இந்த மன்னனுக்கு மயங்கவும் செஞ்சுட்டாங்க. ஏன்னா நாகலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அழகனை அவங்க பார்த்ததே கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த மன்னனோட சேர்ந்து நம்ம வந்து போகங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு மன்னர்கிட்ட போய் அவங்க வற்புறுத்தி கேட்குறாங்க, எங்களை எப்படியாவது ஏற்றுக்கோங்க அப்படின்னு. மன்னர் என்னவோ நல்லவராக இருந்ததுனால நான் ஏகபத்தினி விரதன், என் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த நாகலோக கன்னிகைகள் வந்து எப்படியாவது இந்த மன்னனை வந்து நம்ம வழி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாகமாயை உண்டாக்குறாங்க. அந்த நாகமாயினால தான் அவர் நாட்டு பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் மனைவியை பற்றி எந்த நினைப்புமே இல்லாமல் அவர் நாகலோகத்திலே இருக்கார். தினம் அந்த நாகலோக கன்னிகைகள் எப்படியாவது இந்த மன்னனை தன்வசப்படுத்திடுன்னு சொல்லி அவங்க ஆசைகளையும் பாசங்களையும் காட்டி அந்த மன்னனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. அந்த இடத்துல நாகலோகத்திலே அவங்க வச்சிருக்கவும் செய்கிறாங்க. இப்படி நாரதர் சொன்னதை கேட்ட அரசியார் வந்து நாரதரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களே போய் எப்படியாவது நாகலோகத்திலேருந்து என் கணவரை மீட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாரதர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நாகலோகத்திலேருந்து உன் கணவர் அவ்வளோ எளிமையால் யாராலையும் கொண்டு வர முடியாது. அப்படி உன் கணவர் வந்து நாகலோகத்தை விட்டு வரணும் அப்படின்னா அந்த நாகலோக கன்னிகைகள் வந்து உங்கள் கணவர் சொல்லி வெறுத்து ஒதுக்குனா மட்டும்தான் அவங்க கணவரை வந்து அங்கேருந்து விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் நாரத முனிவர் சொல்கிறாரு, ஏன் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. நீங்கள் அவரை வழிபட்டீங்க அப்படின்னா அவரோட சக்தியால் உங்கள் கணவர் வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது யாருன்னு சொல்லி அந்த அரசியார் கேட்குறாங்க. அப்போ நாரதர் சொல்கிறாரு, எல்லாரோட மாயையும் விளக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க, அதுதான் விநாயகர். நீங்கள் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா அவரோட சக்தியால் அந்த நாகலோக கன்னிகைகளோட மாயை வந்து விலகிடும். அவங்களுக்கு வந்து அரசன் மேலே இருக்கக்கூடிய மோகம் அப்படிங்கிறது விலகிடும். அரசனுக்கும் வந்து நாடு திரும்பணும் அப்படிங்கிறது எண்ணம் வந்துடும். நீங்கள் அவரை வழிபடுங்க, அவர் தான் வந்து அந்த அரசரை வந்து நாகலோகத்திலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு வழி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாரதர் சொன்ன மாதிரியே அரசியார் வந்து சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நோக்கி அவங்க கடுமையான விரதங்கள் இருக்காங்க. விநாயகரோட அருளால் அங்கே நாகலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகலோக கன்னிகைகளுக்கு அரசர் மேலே இருக்கக்கூடிய மோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அவங்க நினைக்கிறாங்க, என்னடா இது நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை நம்ம வற்புறுத்தி, இப்படிப்பட்ட ஏகபத்தினி விரதனை நம்ம வற்புறுத்தி நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி அவங்க அந்த அரசனை வந்து திரும்ப நாடு திரும்புறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அரசனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நாகலோகத்திலேருந்து எண்ணற்ற பொருள்களையும் ரத்தினங்களையும் செல்வங்களையும் அவர் கொண்டு வர்றாரு. இதை பார்த்த நாட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அரசர் அந்த செல்வங்களையும் பகிர்ந்து கொடுக்குறாரு. அரசர் வந்து பார்த்த உடனே இந்துமதி அரசியும் ரொம்ப சந்தோஷமாக தன் கணவரை கட்டி தழுவி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் அரசர் வந்து சொல்கிறாரு, 7 நாள் காணாமல் போனதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரசியார் சொல்கிறாங்க, 7 நாள் நீங்கள் வந்து நாகலோகத்தில் தான் இருந்தீங்க, பூலோகத்தில் இது 12 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, 7 நாளோ 12 ஆண்டுகளோ நான் தான் திரும்ப வந்துட்டல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்துமதி அரசு சொல்கிறாங்க, நீங்கள் திரும்ப வந்தது காரணம் வந்து அந்த விநாயகர் பெருமான் தான், அந்த விநாயகர் பெருமானோட அருளால் தான் நீங்கள் நாகலோகத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த அரசர் வந்து கண்ணநகரத்தில் ஒரு மிகப்பெரிய விநாயகருக்கு ஒரு ஆலயம் அமைச்சு அவங்க தினந்தனமும் வழிபடவும் செய்கிறாங்க. இப்படி சந்திராங்கத மன்னன் வந்து நாகலோகத்தில் போய் நாகலோக கன்னிகள்கிட்ட போய் அவர் சிக்கினதை பற்றியும் அந்த நாகலோக கன்னிகள்கிட்ட இருந்து சந்திராங்கத மன்னன் வந்து எப்படி தப்பிச்சு வந்தார், அவர் தப்பிச்சு வந்தது காரணமாக இருந்த விநாயகர் பெருமானோட அருளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனே வரும்.